சோடா சொல்லுங்க அண்ணனுக்கு. அதானே யார் நீங்க? யார் நீங்க? நான் தான் உங்களை. நீ யாரு? நான் தான் உங்களை கேட்டேன். நீங்க என்ன கேட்கலாமா? ஆமா நான் தான் கேட்கணும். நீங்க எது கேக்குறீங்க? எங்க இடத்துக்கு வந்தா அப்புறம் நாங்க தான் கேட்கணும். எது உங்க இடம்? இதுதான். இது உங்க இடமா? ஆமா ஆமா. யார் சொன்னது? ஊர்க்காரதான் சொன்னாங்க. உனக்கு அது சொந்தம், எனக்கு அது சொந்தம், உலகத்துக்கு ஏதாவது சொந்தம் இருக்கேன். ஒவ்வொரு மனிதனுக்கு சொந்தம்ங்கிறது என்ன தெரியுமா? என்ன? குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம். குள்ளநரிக்கு சொந்த, குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவருக்கு சொந்த. கட்டு கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்த. சட்டப்படி பார்க்க போனா 8 அடி மண் தான் சொந்தம். ஒரு மனிதன் நடந்தால் 2 அடி, இருந்தால் 4 அடி, படுத்தால் 6 அடி அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். ஆமா. ஒரு மனிதன் எழுதியிருக்கேன், மிடிசாய்ந்த மன்னர் மிடிவில் பிடிசாமனவர் இருக்கேன். ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன சொந்தம், எது சொந்தம், எந்த நேரத்துல இப்ப இந்த இடம் என்ன இடம்? இது வந்து வேள்விமலை சாரல் சொல்லுவாங்க. ஆமா. வேள்வி என்பது முனிவர்கள் யாக வளர்க்கக்கூடிய இடம். ஆமா. அந்த இடத்த வந்து உங்களுக்கு சொந்தம்னு சொன்னா எப்படி? என்ன பண்றது? இப்படித்தான் சொல்லிட்டு தானே வர வேண்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஆமா ஆமா. சரி, நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஏப்பா நான் யாரு? இப்ப இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் தள்ளிச்சான் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. உண்டுல? உண்டு. இருந்த வெள்ளத்தை பழமொழி தள்ளிச்சான். பழமொழி தள்ளிச்சான்? இல்ல இல்ல, இருந்த வெள்ளத்தை வந்த தள்ளிச்சான். தூக்கத்துல இருக்கியோட இல்ல ஏன் அதெல்லாம் நல்லா இருக்கு. இப்ப இருந்த வெள்ளத்தை வந்த வெள்ளம் தள்ளிச்சா அந்த இடம் என்ன ஆகும்? இது தள்ளாம போயிடும். இப்ப கிடக்குற தண்ணி வந்து அசுத்தமா இருக்கும். சரி. தண்ணி ஓடிக்கிட்டே இருந்தா அது சுத்தமா இருக்கும். சுத்தமான தண்ணியா இருக்கு. ஆமா. அப்ப இடத்தை சுத்தம் பண்றோம்னா யாரு? அத வந்ததுதான் நல்லது. அதுக்காக இந்த இடத்தை சுத்தம் பண்ற வந்திருக்கோம். என்ன காலையில சுத்தம் பண்ணுங்க. டீ கப்பு ஒரு 550 கப்பு கிடக்கு. வெள்ளிமலையில ஒரு மானை பார்த்தேன். சரி. அந்த மானை பார்த்த உடனே படிக்கலாம்னு பக்கத்துல போனேன். அப்படியா? இப்ப அந்த மானை பிடிக்கலாம்னு பக்கத்துல போனேன். சரி. போன உடனே பாத்தீங்கன்னா மான் மிரண்டு ஓட ஆரம்பிச்சது. ஆஹா. மானு மிரண்டு ஓட ஆரம்பிச்ச உடனே விடக்கூடாது. இந்த மானை பிடிக்கணுமே அப்படின்னு மானு ஓட, நானும் ஓட, சரி நானும் ஓட, மானு ஓட, இருவரும் ஓடி வருகின்ற போது உங்களுக்கு திரைப்படத்துல புகுந்துருச்சு. அதனால போகுது வார் அப்படின்னு. நீங்க பாத்தீங்களா? பாக்கலையா? இல்ல பாக்கல. ஏன்னா தூங்குனீங்கன்னா பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. மான் வரல. ஏயா கல்வர் வெறிதா காப்பார் வெறிதா அப்படின்னு ஒரு காப்பார் தான் பெரியுது. கல்வர் தாப்பா பெரியுது. நான் இல்லைங்கிறேன். கண்ணக்கோள் வைக்கணும் நினைச்சான்னு வச்சுக்க, வச்சுட்டு போயிருவேன். அதுதான் தப்பு. என்ன இப்ப சொன்னீங்களே கல்வர் பெரிதா காப்பார் பெரிதா அப்படின்னு கேட்டா கல்வர் தான் பெரிதுங்கிறேன். இல்லைங்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சொல்லுங்க. கண்ணை இமையாப்பது போல் காவல் அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. ஆமா. கண்ணை இமையாப்பது போல்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஏய் கண்ணுக்குள்ள தூசி விழ போகுது இமை மூடிக்க அப்படின்னு சொன்ன பிறகு போய் கண்ணை மூடுமா? இல்ல. தூசி விழுந்தா காத்தடிச்ச உடனே பாத்தீங்கன்னா கண்ணு அதான் மூடிடுவேன். அப்படி இருந்து அந்த விடுக்கில போய் பாத்தீங்கன்னா தூசி விழுந்துரும். ஆமா விழுந்துரும். அப்ப கல்வர் பெரிதா காப்பார் பெரிதா? இப்ப கல்வர் தான் பெரிது. இப்ப காப்பார் பெரிது. நான் சொல்லவா? சொல்லு பாப்பா. இப்ப வீட்டுக்கு முக்கியமா எது இருக்கணும்? பெயிண்ட் அடிக்க போகணுமா? எது? இல்ல வீட்டுக்கு முக்கியமா பெயிண்ட் அடிக்கணும். முக்கியமா எது இருக்கணும்னா என்ன? பெயிண்ட் வரும்போது அத்தான சொல்லிட்டு வந்தேன். அதான் கேட்டேன். வீட்டுக்கு என்ன உடனே நீ அங்க போறியா? காட்டி கொடுக்க இல்ல தூக்கிட்டு வரோம்னு. ஏங்க நான் கேட்டது வீட்டுக்கு எது முக்கியம்னு கேட்டேன். வீட்டுக்கு என்ன? நிலையும் வாசலும் முக்கியம். அது மாதிரி அது மேல நம்பிக்கை வச்சுதானே கதவு ஒண்ணு போடுறோம். ஆமா. எதுக்காக போடுறோம்? கதவு எது மூடிக்கிறதுக்கு. மூடிக்கிறதுக்கு காத்தடிக்க கூடாதுன்னு மூடுவாங்க. ரொம்ப ஐடியாவா சொல்றாரு. கதவு வந்து மூடத்தையா கிடையாதுங்க. யாருக்காக? கல்வர் யாரும் வந்துடக்கூடாதுன்னா பாதுகாப்புக்கு போடுறான். அந்த காலத்துல இருக்கா தெரியுமா? யார் சொன்னா? இன்னும் ஒரு சில ஊர்ல இருக்கு. அங்கெங்கெல்லாம் போவானா திறந்து. நம்ம ஊருக்கு பக்கத்துல அரையணி பிராந்தனின்னு சொல்லுவாங்க. ஆமா இருக்கு. அங்க பகைனிக்கு பக்கத்துல செல்லியம் கோயில். செல்லியம் இந்த பெரியவர்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியும். சரி. அது பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு தெரிஞ்ச பிறகுதான் இப்ப கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண பிறகு இப்பதான் அந்த ஊர்ல வீட்டுல கூட கதவு போட்டுருக்கா. ஒரு வீட்டுல கூட கதவே இருக்காது. ஆமா உண்மையிலே அது. இது மாதிரி நிறைய இடத்துல நிறைய ஊர் உண்டு. அப்படி ஊர்லாம் தொல்லை இல்லாத ஊரு. கோயில் பாத்திருக்கீங்களா? நிறைய கோயில் தனியா மண்டபம் எல்லாம் கட்டிருப்பாங்க. ஆமா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாமி உத்தரவு கொடுக்காது. பாத்தீங்கன்னா அந்த சாமி இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பீடத்தை கட்டிருப்பாங்க. அது மட்டும் தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவனுடைய அனுக்கிரகம் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆண்டவன் நம்பிக்கையை தெய்வத்தை மனசுல இருக்கணும். கண்டிப்பா. அதனால வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. நீங்க யாருன்னு சொல்லுங்க. விடிய விடிய ராமாயணம் கத்து சீதைக்கு ராம சித்தமஞ்சி. இவ்வளவு நேரம் வெள்ளிமலையில இருந்து வந்திருக்கேன். வெள்ளிமலை வேட மானவரட்டி வந்திருக்கேன். உள்ள மானு பூந்துருச்சு அப்படின்னு சொல்றேன். இவ்வளவு நேரம் ஈடு ஈடு கேட்டுவிட்டு இப்ப மறுபடியும் திருப்பிக்கிட்டு வெள்ளிமலையில இருந்து வந்த வேடம் தானே நீங்க? எப்படி சொன்னேன்? இப்ப எதை தேடி வந்தோம்? நான் தான் சொன்னேன் மான தேடி வந்தோம். நீங்க வரலன்னு சொன்னேன். ஐயா
மானை பார்த்தது நானு, மானை விரட்டி வந்தது நானு, உள்ள இருக்குன்னு சொல்றது நானு. ஆமா. அப்ப எனக்கிட்டே மறுபடியும் நீ மான் வரல அப்படின்னா என்ன? உள்ள இருந்தது நானு, காவல் பார்த்தது அப்புறம் எனக்கு தெரியாது உள்ள வந்துச்சா வரலையான்னு. ஏய்யா, காவல்ங்கிறது வெளியில இருக்கணும், உள்ள போய் உட்காந்துட்டு காவல்னா என்ன அர்த்தம்? உள்ள காவல் காக்குறாங்க, துணை காவல் காத்தேன். ஐயா, காவல்னா என்ன? காவல்னா என்ன இல்ல காவல் இப்ப நீங்க உள்ள வரீங்க இல்ல? ஆமா. நீங்க எப்ப போனீங்க உள்ள? உள்ள நான் போய் இப்போ ஒரு 3.5 வருஷம் ஆகுது, பெயில் போட்டு வந்துட்டேன். ஏய்யா, செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சு விட்டு சில பேர் உள்ள போவேன். ஆமா ஆமா. அங்க இருந்தா வெளியில வந்தான்னு கேட்கிறேன் உன்னைய. இல்ல என்னுடைய சத்தம் கேட்ட உடனே உள்ள இருந்து வெளியில. ஆமா இல்ல வந்த. அப்ப சித்தம்போக்கு சிவம்போக்கு சத்தம் போட்டா செல்வாக்கு. யாரு சத்தம் போட்டது? யாரு இப்ப சத்தம் போட்டீங்க தான் போட்டிய பொதுவார் அப்படின்னு ஒரு சத்தம். அப்ப இந்த இடத்துல செல்வாக்கு யாருக்குங்கிற? உங்களுக்கு தான். இன்னைக்கு செல்வாக்கு நீங்க தான் பூரா போட்டு உங்க சொந்தக்காரங்க. இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நமக்கு தான். அது சந்தோஷம். அது சரி இருக்கட்டும். சரி, நீங்க இப்ப என்ன விஷயம் வந்தீங்கன்னு தெரியுது. நம்ம இனத்தவர் ஏன்னா மலையேற போறாலும் மச்சரம் தேவை இருந்தாலும் பரவாயில்ல மாப்பிள்ள. ஒரு பழமொழி ஒன்று தெரியுமா? இல்ல பழமொழி அப்புறம் அம்மமகளை கண்டா வாய் நிக்காது, கம்மங்கிறத கண்டா கை நிக்காதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்ப அண்ணன் இதுல என்ன தெரியுமா? குமரேசனுக்கு வயிறு நிக்காது. பரவாயில்ல. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏன் வயிறு நிக்கலையே? சரி மாப்பிள்ள சொல்லுங்க மச்சான். மாமச்சரனை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் உரண்டை இழுக்கிறோம்னு தோணும். அது உண்மை. அதனால மானு வரல, ஒரு மண்ணாங்கட்டி வரலையா? மண்ணாங்கட்டி வரலையா? மானு வரல, ஒரு மண்ணாங்கட்டி வரல. இல்ல எதுக்கு மாப்பிள்ள? ஏதோ ஒரு தங்கச்சி இங்க இருக்குன்னு சொன்னாங்க, பாத்துட்டு போகலாம் வந்தா. நீ என்னடா நீ பாத்துட்டு போகதே வந்தீங்களா? வர சொன்னது நீ தானே. அப்புறம் வர சொல்லிவிட்டு ஏன் வந்தியா, எதுக்கு வந்தியா அப்படின்னு அவங்க எல்லாம் வந்து உங்களை வச்சுக்கணுங்கிறதுக்காவா? ரைட் இருக்கட்டும் விடுங்க. நீங்க சொன்ன மாதிரி அது ஒத்துக்கிறேன். அதனால போதுவார் லேசா போங்க பாருங்க. அப்புறம் போங்க சொல்ல. அப்படி இல்ல? ஆமா ஆமா. டக்கட வந்து கண்டிப்பா விடுங்க. அடுத்த காலத்துக்கு கிளப்பிடுமா? கிளப்புங்க சொல்ல. ஆமா சரி, ரொம்ப சந்தோஷம் ஐயா. போதுவார் போதுவார் போலாமா இல்லையா? நீங்க எப்பதான் ஆடுவிய? எப்பதான் ஆடுவிய? இது வேற வேற ஆடுறது கண்ணையாட முடிக்கிட்டு நீ ஆடுறீங்களா? இங்கே வந்து தூங்குனியா? சரி சந்தோஷம். போதும் போதும், இந்த பாட்டு இதோட போதும். பாடுனது ரொம்ப அதிகமா பாடிட்டியா? சரியா இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்க 2 பேரும் காவல்ல தான் இருக்கீங்க. ஆமா ஆமா. அதனால கண்ணுங்க இருக்கமா காவல் புரியணும். ஆமா, யாரையும் உள்ள விட்டுறாம பத்திரமா பாத்துக்கணும். சரியா? ஆமா ஆமா பத்திரம். வாங்க வாங்க வாங்க, போய் பாத்துட்டு வருவாரு. சும்மா போறியா? நல்ல காரியத்துக்கு போகும்போது பின்னால இருந்து கூட போற காரியம் விளங்குமா? சும்மாரியா? அட சும்மா இருங்க. கோயிலான கோயில்ல போட்டு சூட இருந்தா கொண்டு வந்து ஊனே. எதுக்கு? உள்ள போய் பத்த வச்சுமா? ஏங்க நீங்க உள்ள போய் சூட பத்த வைக்காத சொன்னேன். இல்லங்க, ஏன் கவலைப்படுறீங்க? தங்கச்சி அதுவா வரும். அட இல்லையா, நான் போய் பாத்துட்டு வரேன். அது வரை நீ என்ன செய்யற? நான் யாரையும் உள்ள விட்டுறாம பத்திரம். நான் சொல்ற கேளுங்க, ஏன் அவ்வளவு அவசரப்படுறீங்க? நம்ம தொழில சூப்பர் தொழில், குட்டியாரதான் நம்ம வேலை. சரி கவலையே படாது. சரி ரொம்ப டோன்ட் சைலண்ட் மீ. அம்மா லட்சு கம் ஹியர். ஒரு உண்மையிலே சொன்ன இடத்துல வேலை வந்து அம்மா ஓடி கேட்டாங்களா? உங்கள கேட்டாங்களா? நான் சொன்னேனா? அப்ப இதுக்கு தான் திருவண்ணாமலை கோயில்ல நிறுத்து. நான் சொன்னேன் நானே. ஆத்தா வாடா ஓடியாடா, 5-10 ஆயிருச்சு ஓடியா. ஓ போக்கும் மாசம் தை மாசம்
காகித பூவா இருக்கும். சரி அப்படி கிடையாதுடா. ஒவ்வொரு பூவும் எந்த நேரம் பூக்கும்? பிரியாமணி உன் திருவாயில் ஒரு பாட்டு பாடு. காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்களில் மலரும் அதும்பி நிற்கும் பருவமடா. அந்தரகம் போல் வருகிறாள் அன்று கண்டுகள் போலே வளைகிறாள். அந்தரகம் போல் வருகிறாள் அள்ளி கண்டுகள் போலே வளைகிறாள். கோட்டைக்கு எல்லை அழைக்கிறாள். போல் சிரிக்கிறார் புது கோட்டைக்கு எல்லை அழைக்கிறார். அள்ளி பூயிவள் என்று மனக்கும் முல்லை காதல் சாறு விழுந்து கட்டி அம்மா விளையாடும் உனக்கு இது தெரியாதா? கண்ணால் சொல்லி மலையில் கையாள அத உடத்தை சிரிக்கானே ஆடு பொறுக்கானே என் மனச அரிச்ச அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அஷ்ஹது உம்மதல்ல சுஹூதுல்லா. அம்மா வாடா வாங்க சொல்லிட்டா சீக்கிரம். அண்ணே ஆத்தா எதுக்கானே கூட்டிங்க? திருவாரூர் சங்கு ஊதுறதுக்கு நேரம் ஆச்சு. சொல்லுனே என்ன? ஆத்தா நம்ம இடத்துக்கு ஒரு வந்திருக்கிறார் மீண்டும். பத்தியா ஒருத்தர் வந்து போனார்ல. ஆமா. அடுத்து ஒருத்தர் மானை தேடி வந்துள்ளார். மாட தெரிஞ்சிருக்காரா? இந்த தான் இருக்கு. மாடுடாது. அம்மா மாடு தான பிடிக்க வந்திருக்காரு. அப்புறம் மானை தேடி வந்துள்ளார். மானை பிடிக்க வந்திருக்காரா? அப்படி சொல்லுனே. ஆமா ஆமா. மான் பிடிக்க வந்திருக்காரு. அப்படியா? சரி என்ன இருந்தாலும் நம்ம இடத்தை தேடி வந்துட்டார். கண்டிப்பா. வந்தவருக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணும். வரவேற்பு கொடுக்கணும். ஆமா ஆமா. நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் காவல பாருங்க. சரி. எங்க முன்னால இந்த ஆளெல்லாம் காணா? ஐயோ நீ டெய்லி வந்துறலாம் நீ கேட்டா. நீ ஒரு ஆளு தான் வந்தோம்னா அழகா உள்ள போறா. இல்ல இல்ல உள்ள போறார் மரியாதை கொடுக்கணும். போதும் 2.5 மணி நேரம் இந்த மேடைக்கு நிக்குது. போயிட்டு வரோம். போய் போனே. சொன்னா போ. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. கண்டிப்பா. வாருங்கள் வேடுவர். இந்த இடத்தில் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் நான் தாங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் யார்? எங்கிருந்து வருகிற விவரத்தை இன்னும் தெளிவாக எடுத்து கூறினால் ஏதோ எங்களால் முடிந்த உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம். எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். குறிஞ்சிகள தலைவர் பெற்ற குலக்கொடியே வணக்கம்.
இந்த குமரவிடுவனி கோரிக்கை உண்டு. பள்ளல் என்னும் பெரிய மாயூரனதற்கு வெள்ளிமலையும் மண்மலையும் மணிரிக்க அஞ்சல் அஞ்சலனம் தனம் தலைமையால் தானிருக்க நஞ்சுதனை அறந்தினான் என்ற அந்த சிவனை கூறுவர் சிலர் இழுத்தான். நாலெழுத்து போடு நடுவ நரம்பிருக்கும் காலம் தலகும் சேர்ந்தார் கடைச்சாதி மேலாக ஒட்டு முதலெடுத்து மோதும் விட்டார் பரபடிக்கு விடுகின்ற உயர்வாக சொல்லக்கூடிய மலைக்கு சொந்தக்காரன் நான். அதிகாரியிலிருந்து என் தாய் தந்தரை வணங்கிவிட்டு வேட்டைக்கு செல்வது வழக்கம். அப்படி வேட்டையாட வருகின்ற பொழுது அழகான வெண்மானை கண்டே அதை கையால் வெடிப்பதற்கு மிக ஆவல் கொண்டேன். அந்த மாலை வெடிப்பதற்கு தாங்களிடத்திலே அனுமதி கேட்கிறேன். எப்படி தெரியுமா? ஏத்தா நீங்க வீட்டுக்கு போலையா? என்மான் 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 தென்னக்கை பயம் செய்துகின்ற ஓடித்தானே நெத்திது ஒரு மானமா நெத்திது ஒரு மானமா கிடைத்த மெத்தல் அரிதாகும். தம்பி 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 என்ன தம்பி தம்பின்னு கூட ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன ஊடல அக்கா அக்கான்னு ஒரு சத்தம் வந்துச்சு. அதனாலதான் தம்பின்னு சத்தம் வந்துச்சு. நாங்க ஆமா உங்களை அக்கான்னா வரும்போது காதுல கொஞ்சம் விளக்கெண்ணெய் வாங்கி ஊத்திடுவாங்க. நல்லா காது கேட்கும். வீட்டுல இருந்து வரும்போது ஆமா நல்ல வசமா நாக்குல வச்சு தேய்ச்சிட்டு வாங்க. வாங்க நல்லா சுத்தமா. சொன்ன வார்த்தையை சொன்னோம்னா என்ன பார்த்தது? நீங்க சொன்ன வார்த்தையை தான் நான் சொன்னேன். நான் சொல்லல. நீங்க சொன்னீங்க. நான் நிரூபிப்பேன். நான் நிரூபிப்பேன். நான் இப்ப சொல்லலை நிரூபிக்கிறேன். அப்போ நீங்க எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. நாடாத்த இவர் அக்கான்னு கூப்பிட்டாரா இல்லையா? கூப்பிட்டாரா இல்லையா? தெரியல. அப்போ நீங்க சொல்லுங்க கூப்பிட்டாரா இல்லையா? அக்கா அக்கா அப்படின்னு வார்த்தை வந்துச்சா இல்லையா? இப்ப நம்ம கிராமத்துல அக்கா என்னங்க அக்கா இந்த குடிக்க தண்ணி தான் கொடுங்கன்னா இந்த வரேன் தம்பி அப்படி சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி நீங்க அக்கான்னு கூப்பிட்டீங்க, நான் தம்பி அப்படின்னு. எவ்வளவு பெரிய மனப்பக்குவம் பார்த்தீங்களா? என்ன வார்த்தை சொன்னேன்? எது ஏமா நான் சொன்னது என்னங்கறத உன்கிட்ட சொல்லவா? என்ன சொன்னீங்க? கவனமா கேக்குறியா? சொல்லுங்க. கவனமா கேக்குறான். நான் பாடுறது பாடல். இந்த பாடல் பாடும் பொழுது பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நிறுத்தணும், எந்த இடத்துல தொடங்கணும்ங்கிறது ஒன்று இருக்கு. எந்த இடத்துல சேர்க்கணும், எந்த இடத்துல இடவிடணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இருக்கு இல்லையா? காலங்கள் இடைத்தெடுத்தல் அரிதாகுமே. அக்கா அப்படின்னா என்ன? அக்காலத்தை கடத்த வந்த மதியாகுமே. அக்காலத்தை நீங்க சொல்லல. ஆமா அப்படி பாடல அவரு. அக்காலத்தை அக்காலத்தை சொல்றாரு. நான் பேசாம வரதிருப்பேன். அந்த இடத்துல நீங்க நிப்பாட்டி அக்கா அக்கான்னு சொன்னாலதான் நான் தம்பி. பொறுமை வந்து கடலிலும் பெருது அப்படின்னு இருக்கேன். பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு இருக்க. பொறுத்தார் பூமியால் வார் அப்படின்னு இருக்க. காது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு இருக்க. தெரியுது இல்ல? உங்களுக்கு தெரியுது இல்ல? ஏன் ஒரு வார்த்தையை முழுமையா சொல்றதுல உனக்கு என்ன அவசரம்? அந்த ஒரு வார்த்தையை முழுசா சொல்றதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? நான் சொல்றத என்னங்கறத கவனமா கேளு. நீங்க கவனமா சொல்லுங்க, நான் கவனமா கேக்குறேன். காலங்கள் இடைத்தெடுத்தல் அரிதாகுமே, அக்காலத்தை கடத்த வந்த மதியாகுமேங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு என்ன அவசரம்? மதி இருக்கா? இருக்குல்ல. வாடியில் முழுமதி. வாடியில் முழுமதி. ஆமா வனத்துறை என வாடியில் முழுமதியை கண்டே வனத்துறை பெண்ணை கண்டேன் வாடியில் முழுநிலவை போல மங்கை இவள் பதனம் கண்டே அப்படின்னா அந்த பெண்ணுக்கு இருக்குல்ல அறிவுக்கு அந்த முழுநிலவுக்கு பேரு மதிதான். ஆமா அதை பயன்படுத்தினா பிரகாசமா இருக்குமா. அதனால அங்கதான் பயன்படுத்தினா நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். நம்ம மதிய பயன்படுத்தினாலும் வாழ்க்கை பிரகாசமா இருக்குமா. அதனால நீங்க மதிய பயன்படுத்தினா எப்படி இருக்கலாம் தெரியுமா? காலங்கள் கிடைத்த மெத்தல் அரிதாகுமே, அக்காலத்தில் கிடைத்த வந்த மதியாகுமே. சந்தோஷமா இருக்குமே. வேலை நோக்கில் படித்த அழகானமான் அறிவானமான் அறிவானமான் கண்ணருகில் கையருகில் இளமை தடுமாற ஒன்று நான் தரமாகிதமாக பங்கு வர வரமாதுரி போடி பூஜலின் மீது ஊர்வலம் போக ஒரு எவனாண்டானே ஆடலுடன் பாடலை கேட்டு சுகம் 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 என்ன மரம் மரம் வரும் ஆடலுடன் பாடலை கேட்டு சுகம் 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 அழகான பொண்ணுதான் அதுக்கேற்ற கண்ணுதான்
அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான் உன்கிட்ட இருப்பதெல்லாம் ஆண்டவன் படைக்கும் போதே என்னை அம்முட்டு அழகா படைச்சிட்டேன். அதுதான் உண்மை. அப்படிங்கிறியா? இதுக்கு விளக்கம் உனக்கு நான் சொல்றேன், கொஞ்சம் பாரு. அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான் உன்கிட்ட இருப்பதெல்லாம் அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான் ஜோடி கவிதை ஜோடி கவிதை ஜோடி கவிதை ஜோடி கவிதை கடித்தேடி பிடிப்பதற்கு தலை வேண்டுமே உங்கள் தயை வேண்டுமே ஜாதி அபிமானம் கிடைப்பதற்கு வழி தோணுமே அபிமானம் கிடைப்பதற்கு வழி தோணுமே இனத்தாலும் ஒரு நாளும் நம் தன்மையை